गाइस கொடைக்கானல் பக்கத்துல இருக்கக்கூடிய புலியூர் கோம்பா அப்படினு சொல்லக்கூடிய சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. அட்டகாசமா இருக்கு. வர்ற வழி சும்மா தாறுமாறா இருக்கு. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஐயா ஐயா இது ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் கொடுக்குது. அம்மா பல்ல போங்க அங்க பாரு. சூப்பரா இருக்கு வழி. போயிட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு கேமரால தெரியுதுன்னு தெரியலங்க. ஆனா கண்ணு செம குளிர்ச்சி போங்க. ஹலோ கடா அங்கே உள்ளே விட்டுறா பைக்க. பக்கடா பக்கடா தரமான வீடா. இந்த பாதை கீழே போகும் போலயே. இவ்வளவுதான் சூப்பர் பள்ளம் அங்க பாருங்க. கண்டிப்பா அடுத்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த வியூவை பார்த்து ரசிங்க. எப்படி இருக்கு பாத்தியா? செமையா இருக்கு. ரொம்ப 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 பழமையான கிராமம். வில்பட்டின்ற கிராமத்தில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கிராமமா. அண்ணன் பக்கத்தில் இருக்காரு. அண்ணன் தான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு. வில்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா புலியூர் கோம்பை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த புலியூர் கோம்பைக்கு நிறைய பேர் ஜீப்லேயெல்லாம் போவாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுக்கு நிறைய காட்டேஜஸ்லாம் இப்போ வந்துருச்சான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கல்டிவேஷன் இல்லை. ஏன்னா ஃபார்மர் தான் எல்லாம் நிறைய ஃபார்மர் இருக்காங்க. பட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. மண்ணின் மைந்த அண்ணனுக்கு கை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். சரி போயிட்டு வாங்க. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் இல்லாமல் எதுவும் இல்லைண்ணா. வீட்டில் சாப்பிட்டு போகணும். இந்த வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போவோம்னா நல்ல கோழி குழம்பு மட்டும் வைக்கடா. நல்லா காமெடியா பேசுறாரு ஆடு. பரவாயில்லைங்க. பூண்டு பேரிக்காய் அவகோடாலாம் விற்கிறாங்க. சின்ன சின்ன கடைங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. கடையை பார்த்தோன்னே நின்ட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறமே வரமாட்டான். ஐயா டீ இருக்குங்களா? ஐயா டீ குடிக்கலாம். ஐயா வடையும் போட்டிருக்காரு. இங்கே போகிறேன் கண் கருப்பு பூனடா. ஊடையில் போயிடுச்சுண்ணா. கொண்டா நின்று போங்கண்ணா. இந்த பூனை உள்ள போயிடுச்சுண்ணா. அதுதான் சொன்னேன். எந்த ஊர்ண்ணா போகிறீங்க? கொடைக்கானல் தானா? சரிங்கண்ணா. நான் தேனி தானே முடிச்சிருக்கேன். அண்ணா இந்த ஊர்னா புலியூர் கோம்பு இந்த சைடு வரலாம். அப்படியே இதே ரோட்லேயே போயிடவேண்ணா. ஒரே ரோடு ஹார்ட் ஷேப்பில் வரப்போ சார் பசிக்குது. அவங்க வேறு டிபார்ட்மெண்ட். ஃபுல்லாகவே நல்ல ஊருங்க. ஊருக்குள்ளே போய் தான் நம்ம போவோம். நல்லா இருக்கு. வாங்க போவோம். சார் என் மைக் உங்கள்கிட்ட இருக்கா சார்? கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்காவாக இருக்குங்க. வில்லேஜை தாண்டியாச்சு. ஆக்சுவலாக இந்த புலியூர் அப்படின்றது ஒரு நல்ல கிராமங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்க அப்படியே சைட்லலாம் செம்ம வியூ. இந்த போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மதியம் 12:30. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. செம்ம சில்னஸ். நான் ரொம்ப நாளாக அதை பிளான் பண்ணியிருக்கேங்க. இந்த புலியூர் கோம்பை போகணும்னு சொல்லி. பட் போக முடியாமையே போயிடுச்சு. இது நல்ல ட்ராவலு. நமக்கு டைம் கிடச்சிச்சு கரெக்டாக வில்பட்டியில். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா அப்படி கொடைக்கானல் அந்த பக்கமே சுற்றாமல் இந்த சைடு வில்பட்டி வாங்க. வில்பட்டியில் கோயில் இருக்குது, வெற்றி வேலப்பர். அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஊர் புலியூர்
அப்படின்ற ஒரு ஊர். அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா புலியூர் கோம்பைன்றாங்க. இந்த ஊரோட பேர் புலியூர்ன்றாங்க. நல்ல ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தலாம். பைக் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகலாம். ரோடு தான் நல்ல கரடு முரடான ரோடு. பாருங்க, மிஸ்ட் சும்மா அப்படியே பறக்குது பாருங்க. அப்பா 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 பாரு கைஸ், செம்ம வியூல. அழகா இருக்குங்க. என் ஃப்ரெண்ட் இங்க தான் காட்டேஜ் வச்சிருக்காரு. அவர் தான் சொன்னாரு புலியூர் போங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பக்காவா இருக்குங்க. லைட்டா சின்ன சாரல் இருக்குது. இந்த மிஸ்ட், இந்த கிளைமேட், வா அற்புதம் போங்க. அதிகமான வண்டியெல்லாம் கிடையாது. வாட்டுக்கும் ஜம்முன்னு போலாம். செம்ம போங்க. எப்படி இருக்கு பாத்தியா? செமையா இருக்கு. பாருங்க, இங்க ஒரு அழகான காட்டேஜ் இருக்கு. நல்லா இருக்குல்ல? மேல வச்சிருக்காங்க ஸ்டே. பாருங்க, அப்பா நெல்லிங்க பாரு. செம்ம பள்ளம் போங்க. அங்க பாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ரோடு பாத்தீங்கன்னா, நான் அந்த பக்கம் குண்டுப்பட்டி போனேன். பூம்பாறைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிராமம் குண்டுப்பட்டி. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, அப்பா செம சீனிக்குங்க. ஜஸ்ட் ரைடுக்காகவே இந்த பக்கம் வரலாங்க. பியூட்டிஃபுல்ங்க. நம்ம அட்வென்ச்சர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பக்காவா இருந்திருக்கும். பாருங்க, இந்த ரோடோட வழியெல்லாம் எப்படி தெரியுது பாருங்க. பாதையெல்லாம் ரொம்ப நல்ல பாதைங்க. ஜம்முன்னு கார்லயே வரலாம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல தான் கார்ல போக முடியாதுன்னு சொன்னாங்க. நல்ல வியூங்க. நல்ல மேலே ஏறுது. கண்டிப்பா நல்ல வியூ கொடுக்கும். நம்ம அந்த பக்கம் இருக்க மலையில இருந்தோம். இப்ப அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். பட் இந்த ரோடு வேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க, ஐயா ஐயா, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் கொடுக்குது. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க ஒருத்தர் காட்டேஜ் வச்சிருக்கான். அப்பா என்ன வியூடா, அழகா இருக்கு. போங்க. எந்த அளவுக்கு கேமரால தெரியுதுன்னு தெரியலங்க.
ஆனா கண்ணு செம குளிர்ச்சி போங்க. இந்த கண்ணாடி அவுத்துட்டா இன்னும் நல்லா தெரியும். ஸ்கை மேஜிக். இந்த மாதிரி வந்ததில்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நிறைய காட்டேஜஸ் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, இங்கேருந்து திரும்ப நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கொடைக்கானல் தான் ஆகணும். அது ஒரே ஒரு சின்ன சிக்கல் தான். வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏ ஃப்ரேம் வச்சுருக்காங்க, நிறைய காட்டேஜஸ் வச்சுருக்காங்க. செம மலை. என்னாச்சு? என்ன ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள எத்தனை கடைகளடா நிப்பாட்டுவ? புளியூர் எங்க இருக்குங்க? 1 கிலோமீட்டர், அதோட முடிஞ்சிடல. அவ்வளோதான், ரோடே இல்லையா? ஆஃப் ரோடு தான். ஜீப்ல தான். அந்த வியூ பார்க்குறதுக்கு இறங்கி போயிடலாமா ஐயா? நடந்து போகணும். எவ்வளோ தூரம் ஐயா நடந்து போகணும்? அதாண்ணா, எங்கேயா? அந்த மட்டமாயா? சரியா, ரொம்ப நன்றியா. இது காட்டேஜாயா? இது காட்டேஜா? அங்கே இருக்கு. சரியா அக்கா, திரும்ப வரேங்க்கா. ஏன்னா ரொம்ப தூரமா அந்த ரோடு போய்கிட்டு இருக்குங்களா, எங்க போய் முடியுதுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு, வழி போயிட்டே தான் இருக்கு. அதனால தான் கேட்டோன்னே சொல்லிட்டாங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் ரோடே முடிஞ்சு போகும், அதுக்கப்புறம் போகாத அப்படின்ட்டாங்க. போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? நிறைய குதிரை வச்சிருப்பாங்க போல. ரோடு முழுக்க குதிரையோட லத்தி தான் இருக்கு. போங்க சார், போங்க. ரோடே அமர்க்கலமா போகுதுங்க. பியூட்டிஃபுல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கீழே ஆள் இருக்காங்க, வந்திருக்காங்க. எந்த பக்கம் பிரதர் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க? இது வழிதானா? பைக் போகுமா? போகும். ஊர் மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, அப்படியே போய்க்கலாம். சரி, இந்த சைடு போனா ப்ரோ? இந்த சைடு வேண்டாம். சரி, ஃபுல் வியூ இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியே ஓட்டு. அவ்வளோதாங்க, இதோட ரோடு முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான். பைக்லனா போகலான்றாங்க, கார்னா இங்கே நிப்பாட்டிடணும். நீங்கள் பைக் இழுத்துறவங்கலாம் நல்லா இழுக்கலாட்டி என்ன போடுறா, டே குதிரடா. இந்த இருக்கு கஃபே. ஹலோ, விநாயகர் இருக்காரு. கோயில் பக்கடா, அங்கே உள்ளே விட்டுறா பைக்க. அவ்வளவுதான்டா. இங்க ஒரு ஸ்டே கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு. பாருங்க, சும்மா பைக் அங்கேயே விடலாம் போல நம்ம. பக்கடா தரமான வீடா, தரமான வீடா. வண்டி மட்டும் அப்படியே போயிடாமடா. போனா அவ்வளோதான், போய் வந்தான். பக்கால செமடா, சூப்பர். போங்க, என்னமா வியூ இருக்கு பாருங்க. ஐயோ, இன்னும் அங்கிட்டு தள்ளியெல்லாம் போகலாம்.
வண்டி அங்கிட்டு தள்ளி கொண்டு நிப்பாட்டிக்கலாம். இறங்குறதெல்லாம் கரெக்டாக இறங்கிறான், திரும்ப ஏறுறதுதான். அப்பா ஆல்ரெடி இங்கே ஆள் இருக்காங்க. சிறப்புங்க, செம்ம வியூ. போங்க, வியூவை பார்க்குறீங்களா? வாங்க காட்டுறேன். வா, பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் பயங்கரமான வியூ. செம பக்கா செம வியூ. போங்க, வா. இந்த சைடு சூப்பர் பள்ளங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல அந்த போதைப்புள்ளு தானடா இது, அதானே? கையை கிழிச்சு விட்டுறோம். அப்பா டே, இங்க பாடுறா, மூந்து பாடுறா. ஐயோ, பயங்கரமான வாசனைடா. இங்க பாருங்க கைஸ், என்னமா ஒரு வியூ பாருங்க. அங்கங்க கல்லுகளெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாதை கீழே போகும் போலயே. அப்பா இல்ல செம்மடா இல்லைன்னு, சரியான பள்ளம்டா. நம்ம ஆட்கள் ரசனையான ஆட்கள். இப்படியே தாங்க கீழே போகுது, ஃபுல்லா இதே தாங்க, போதை புல்லு தான். சூப்பர் பள்ளம், அங்க பாருங்க, ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கு. வா, அங்க போறது தான் பாதை கண்டுபிடிக்கணும்டா. அங்க ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கல் வச்சிருக்காங்கல்ல, மேலே ஏறி போய் மேலே நின்னவனு வச்சுக்க, அவ்வா சரியான வியூடா. அந்த சைடில் போகுது, அதான் அந்த ரோடை தானே சொல்கிறேன். அது வழி போய் மேலே போகுதோ? ரைட்டா. இங்க பாருங்க, செம்ம வியூங்க, பக்கவா இருக்கு. போங்க, இதே மாதிரி தாங்க எல்லா இடமும், இதே மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கல்லில் ஏற்றினேன்னா அப்படி ஒரு ஃபீலுங்க. பாருங்க, அந்த சைடு சூப்பரான ஒரு வியூ தெரியும். வாங்க காட்டுறேன். இந்த பக்கம் ஃபுல்லாவே வியூங்க. பக்கா வியூங்க. பாத்தீங்களா, அந்த மலையெல்லாம் ரொம்ப பசுமையா இருக்கு. கண்டிப்பா அடுத்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த வியூவை பார்த்து ரசிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா அழகான கொடைக்கானலோட மலைகளை பார்க்கலாம். அங்கே பாருங்க, எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இதை பாருங்க, இது ஒரு பசுமையாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு சூப்பரான வித்தியாசம் இங்கேருந்து பார்க்கும்போதே அழகாக தெரியுதுங்க. பக்கால ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்கா. போங்க, இனியெல்லாம் விட்டா இன்னைக்கு முழுசா இங்கே இருந்துருவேன், அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த மலையை பாருங்க, அப்படியே அதை பாருங்க, அப்படி இதையும் பாருங்க. நல்ல வியூங்க, அட்டகாசமா இருக்குல்ல. நம்ம வந்ததுக்கும் ஒரு கல்லை தூக்கி அடுக்கி வச்சிருவோம். பார்க்கலாம், மனோட பேர்ல இருக்கட்டும். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மனு விக்ரம் கைஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.